பிரைஸ் லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஐயாவை வரவேற்பு கரங்களை தட்டி வரவேற்கலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய நம்முடைய திரியேக தேவனுக்கு எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் இந்த உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய நாளில் உண்டாவதாக. ஆமீன். நமக்காக நம்முடைய பாவ நிவாரண பலியாய் சாபத்தை நீக்கி நமக்கு ஆரோக்கியம் தந்து உன்னத ஆசீர்வாதம் இவ்வுலக நன்மைகளை வழங்கி நம்மை ரட்சிக்கும்படியாய் வந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உயிர்த்தெழுந்து அவருடைய ஜீவனுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3. சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவ சாபத்துக்காய் அவர் பாடுபட்ட சிலுவையில் மரித்த காரியங்களை கடந்த நாட்களிலே நீங்கள் தியானித்திருப்பீர்கள். அந்த சிலுவை தியானம் எக்காலத்துக்கு உரியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த மார்ட்டின் லூத்தர் என்ற சீர்திருத்த சபையை ஸ்தாபித்தவர், எந்த நாளில் நான் சிலுவை தியானத்தை மறப்பேனோ, செய்ய தவறுவேனோ, அன்றைக்கு நான் பாவத்தில் விழுந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள், இன்னும் பாவத்தை மேற்கொள்ளும்படியாய் பாவத்தின் வல்லமையை ஜெயிக்க உன்னத ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுவதற்கான காரணம் சிலுவையை மறந்து விடுவது. இன்றைக்கு கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறுகிறோம். இதை அந்த நாட்டில் ரோம அரசாங்கம் ஆட்சி செய்தபடினால் சூரியன் பிறந்த நாளை ஈஸ்டர் என்ற பெயர் வைத்து விட்டார்கள். கிழக்கிலே சூரியன் உதிக்கிற இதே போல ஒரு நாளில் இயேசு உயிர்த்தெழுந்தார். அது மாறாத சத்தியம். நாள் சரியல்ல, ஆனாலும் அவர் உயிர்த்தெழுந்து உண்மை. அதைத்தான் இங்கே பரிசுத்த லூக்கா டாக்டர் எழுதுகிறார். முதலாவது பிரபந்தம் லூக்கா சுவிசேஷம். இயேசுடைய பிறப்பை பற்றி மத்தேயு, லூக்காவிலும் 2 சுவிசேஷத்தில் மாத்திரம்தான் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இயேசு பாடுபட்டு சிலுவையில் மரித்ததும் அவர் உயிரோடு எழுந்ததும் 4 சுவிசேஷங்களிலும் வரும். அத்தோடு அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை எழுதின பரிசுத்த லூக்கா தேவப்பிள்ளை என்கிற ஒரு மனிதனுக்கு எழுதுகிறார். அவர் பாடுபட்ட பின்பு 40 அதாவது அதுக்கு இடையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பிற்பாடு 40 நாளளவும் தரிசனமாகினார் அவருடைய சீசர்களுக்கு, அப்போஸ்தலருக்கு. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியல் அவர்களோடு பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். ஜெபத்தியான நேரத்தில் அநேகர் நீங்கள் வரல, உங்கள் மேய்ப்பர் சொன்னார். அவர் உயிரோடு எழுந்ததுக்கான அநேக சாட்சிகள், ஜீவனுள்ள சாட்சிகள் அந்த நாளிலே இருந்திருக்கிறார்கள். இயேசு உயிரோடு எழுந்ததை அன்னைக்கு மரித்த அநேக உயிரோடு எழுந்தார்கள். அவருடைய சீசர்கள் அவர் உயிரோடு எழுந்ததற்கு சாட்சியாக இருந்திருக்கிறார்கள். அதை திருஷ்டாந்தப்படுத்தும்படியாய், உறுதிப்படுத்தும்படியாய் 40 நாளளவும் உயிரோடு எழுந்து பரலது போய்விடவில்லை. அவர் இந்த பூமியில 40 நாள் இருந்திருக்கிறார். இந்த 40 நாளளவும் நீங்கள் இயேசுடைய பாடுகளை பற்றி 40 நாள் தியானிக்கிறீங்க. உயிர்த்தெழுதலை பற்றி ஒரே நாள் இன்னைக்கு முடிஞ்சது. இயேசு அவர் மரித்தார், சத்தியம். அவர் சாத்தானால் தோற்கடிக்கப்பட்டார், உண்மைதான். ஏன்னா நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் சுமந்து தீர்க்கும்படியாய் அந்த தோல்வி அவர்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டது.
ஆனால் மரித்தவர் மரித்தவராய் இல்லை, உயிரோடு எழுந்தார். தேவனுடைய ஆவி அவரை உயிரோடு எழுப்பினார். பாதாளம் மரணமும் அவர் ஜெயித்தார் என்று நாம் பாட்டு பாடினோம். அதை திருஷ்டாந்தப்படுத்துகிறார். 11ஆம் வசனத்துல, இதே அதிகாரம் 11ஆம் வசனத்துல, மனுஷரே வானத்தை அண்ணாந்து பார்த்தீர்கள், எழுந்தருளி போனார், அப்படியே மீண்டும் என்றார். இயேசு மீண்டும் வருவார் என்று அவரால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் காத்திருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நம்முடைய எதிர்பார்ப்பு உயிரோடு எழுந்த இயேசுவை நாம் பார்க்க போகிறோம். அந்த எதிர்பார்ப்புக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட அவரை கண்ட அந்த நாளில் இருக்க அப்போஸ்தலரும் காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவிக்காக 2ஆம் அதிகாரத்தில் காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துக்கு சாட்சியாய் அனுதினமும் சிலுவை சுமந்தார்கள். இன்னைக்கு நாம் இயேசு சிலுவை சுமந்து விட்டபடினால் நமக்கு எந்த பாடும் கிடையாது என்றால் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. சத்தியத்தின் நிமித்தம் இந்த விசுவாசத்திற்காக நாம் அநேக பாடுகள் பட வேண்டும். உபத்திரம் உண்டு, கஷ்டங்கள் கிடையாது. கஷ்டம் வேற, உபத்திரம் பாடு. பிள்ளைகள் பள்ளிக்கு போய் படிக்க போகிறார்கள், கல்லூரிக்கு படிக்க போகிறாங்க, சம்பளம் வேணும்னா வேலைக்கு போகிறாங்க, எல்லாம் ஒரு ஆதாயத்தோடு. ஏன் அந்த கஷ்டத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? முடிவில் ஒரு பலன் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நாம் படுகிற பாடலுக்கு ஒரு பலன் இருக்கிறது. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்யலாம். இயேசுவோடு எப்படி பாடுபடுவது? அப்படி என்றால் அவருடைய சத்தியம், அவர் நம்ம கொடுத்திருக்க உபதேசத்தை கை கொள்ளும் பொழுது இந்த உலகம், மாம்பிசம், பிசாசு நம்ம எதிர்த்து நிற்கும். அதை ஜெயிக்க வேண்டும். உயிரோடு எழுந்த இயேசு அவர் மரித்த போது 7 வார்த்தை சொன்னது போல உயிர் தழுந்த பிற்பாடும் 7 வார்த்தை தான் சொல்லியிருக்கிறார். இந்த வேதத்தில் வந்த பதிவு, அவர் எவ்வளவு சொன்னாரோ பதிவு 7 வார்த்தை. யோவான் 20:19 உங்களுக்கு சமாதானம் முதல் வார்த்தை. யோவான் 20:23 உயிரோடு எழுந்த இயேசு பாவங்களை மன்னியுங்கள் என்று அதிகாரம் கொடுத்தார். மார்க்கு 16:16 படிக்கிறோம், வாசிக்க வேண்டாம். விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெறுங்கள். இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்க போறாங்க சில பிள்ளைகள். அதனுடைய சில காரியங்களை இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டுடைய வல்லமை பெறப்போகிற பிள்ளைகளுக்கு தேவ ஆவியானவர் சொல்லுற ஆலோசனையை கவனிப்போமாக. 4வது, கட்டாயம் பரிசுத்த ஆவி என்ற அபிஷேகத்தை பெற வேண்டும். ஒரு தினந்தோறும் அபிஷேகம் என்பதல்ல, அனுதினமும் ஆவியின் நிறைவு. குழந்தை ஒரு நாள் பிறக்கும், காணாத குழந்தை ஒரு புது ஜீவனோடு வெளியே வரும். ஆனால் அந்த பிள்ளை தினந்தோறும் பிறக்கிறது இல்லை, தினந்தோறும் வளருகிறது. ஆவியின் நிறைவு. 5வது, உலகமெங்கு போய் சர்வசிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லணும். அதே பரிசுத்த மார்ட்டின் லூத்தர் என்ற அந்த தேவ மனிதன் தான் சொல்லுவார், ஒருவன் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னு நீங்களே நிதானிச்சுக்கோங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னால் என்னை ரட்சித்த ஆண்டவர் பற்றி நான் மற்றவன்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியாது. சொல்லலைன்னா உங்கள் ரட்சிப்பை இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னு தான் அர்த்தம். சபைக்கு நம்பராக வர்றீங்க, அப்படி வராதீங்க, மெம்பராக வாங்க. கிறிஸ்துவின் சரீரமாய சபையில அங்கமாக இருங்க. நம்பராக வந்து போகாதீங்க. எத்தனை வாரம் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு வருஷத்தில் 52 வாரம். அதில் இந்த இந்த ஞாயிறு ரொம்ப முக்கியமான ஞாயிறு. எல்லா நாளும் அப்படி வர்றதில்லை. தமிழ் வருஷ பிறப்பு அது மாறி மாறி வரும். ஆங்கில வருஷத்தில் கிடக்கும். ஆங்கில வருஷ பிறப்பு தமிழ் மாதத்தில் மாறி மாறி வரும். ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஞாயிறு மாற்றப்படவே முடியாது. இதை போல ஒரு நாளில் கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். வாரத்தின் அந்த ஓய்வு நாள் முடிந்து மறுநாள் சனிக்கிழமை முடிந்து ஞாயிற்றுக்கிழமை என்று நாம் நிதானிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால்தான் புதிய ஏற்பட்ட சபையார் கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளை நம்முடைய ஆராதனை நாளாய் நாம் மாற்றியிருக்கிறோம். ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு மரித்த நாளை பிடித்து கொண்டிருக்கிறாங்க. அவர் நமக்காக மரிக்கலைன்னா நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை. ஆனால் அவர் உயிர்த்தெழவில்லை என்றால் நமக்கு உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இல்லை. அது இன்னும் பயங்கரமானது. 6வதாய், வானத்திலும் பூமியில் எனக்கு சர்வ அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்றாரு ஆண்டவர். அவர் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவருடைய பிள்ளைகளாக உங்களுக்கு அதே அதிகாரம் தான். நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. இந்த உலகத்துல வானத்திலும் பூமியிலும் இருக்கிற பொல்லாத ஆவிகளை மேற்கொள்ளும் அதிகாரம், வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாவற்றையோட ஒரு நல்ல வாக்கு தத்தம் கொடுத்து அவர் பரமேறி போகிறார். 7வதாய்,
மத்தேயு 28:20 உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறேன்றாரு. மரித்த இயேசு அல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நம்பிக்கையை கொஞ்சம் தியானித்து பாருங்கள். இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு இல்லைன்னா கிறிஸ்தவமே இல்லை. நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய முடியாது. இப்பொழுது கடந்த நாட்களிலே விசேஷித்து வருடம் முழுவதும் தியானிக்கணும். எனக்கு சிலுவை தியானம் இந்த 40 நாள் இல்லை, நேற்று வரை 2 காலையும் மாலையும் கூட்டம். எனக்கு இதே பதிலாம் வந்துட்டு போனேன். காலையும் கூட்டம், மாலையும் கூட்டம். 21 நாள் எனக்கு சரீரப்பாடு தான். ஈஸ்டர் வந்துருச்சு, அவ்வளோதான், இனி பாடே இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த சிலுவை தியானத்தை எப்பொழுதும் நான் பேசுவேன். பேசும்படியாய்த்தான் ஆவியானவருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். சிலுவை தியானத்தை உங்களுக்கு கொடுக்காம நீங்கள் பரிசுத்தமாக முடியாது. அப்படி என்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டோடைய வல்லமையை பெறுவதற்கு சிலுவையை தியானிக்க வேண்டும். ஏனென்றால் பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் அவருடைய கல்லறை இன்றைக்கும் இல்லை. யோவானில் நீங்கள் அதை மேய்ப்பர் அவங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்தினாங்க. ஸ்திரீகள் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போய் பார்த்தார்கள். அங்கே போய் பார்த்தபோது அங்கே இல்லை. வேணுமானா அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். குறிப்பிட்ட அந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம், அதுலேயும் வாசிக்கலாம். 4 சுவிசேஷங்களும் அது வரும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5, 6. பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்திருக்கிறார். சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார்னு கூட ஒரு பாடல் இருக்கு. அவர் மரிப்பேன்னு சொன்னார், ஆனால் உயிரோடு எழும்புவேன்னு சொன்னது அவர் ஒருத்தர் தான். ஏனென்றால் பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்தில் 7 அதிசயங்கள் ஒரு அதிசயமா தாஜ்மஹாலை பேசுகிறாங்க. இந்தியாவில் இருக்காது. முழு உலகத்தில் எத்தனையோ நாடுகள் கண்டங்கள் இருக்கிறது. அதில் ஒரு சிறப்பு என்ன, இந்தியாவிலே ஒன்று இருக்குது. சீனாவிலே சீன பெருஞ்சுவர் இருக்கிறது போல இந்தியாவிலுடைய ஒரு பெருமை தாஜ்மஹால். அது என்ன ஆலயமா, அது என்ன மசூதியா? இல்லை, ஒரு கல்லறை. ஷாஜகான் தன் மனைவி அவ்வளவு அவர் அன்பு கூர்ந்தார். அவள் மரித்தவுடன் அவள் ஞாபகமாய், அதாவது அவர் இருக்கிற அரண்மனை ஜன்னலிலிருந்து பார்த்தால் அந்த கல்லறை தெரியணும். இன்னைக்கு நம்ம குடும்பங்களையும் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, கல்லறையில் அடக்கம் பண்ணியிருக்கிறோம். அவன் கல்லறை வீட்டுக்கிட்ட கூட வைக்க மாட்டோம். ஒரு வேளை யாருக்காவது மாமியார் குடும்பம் பண்ணியிருந்தா கல்லறையை வேற ஊரில் வச்சிருக்கன்றுவாங்க. ஏன்னா பார்க்கக்கூடாதான். அது அன்னைக்கோட முடிஞ்சது. ஆராதனை, அடக்க ஆராதனைலாம். நினச்சி பாருங்க, அவர் நேசித்த மனைவிக்காக கல்லறையை தினந்தோறும் நான் பார்க்கணும். அந்த தாஜ்மஹால் இவருடைய அரண்மனையுடைய வாசல் வெளியே பார்க்குற மாதிரி அந்த கல்லறையை பார்க்கும்போது தன் மனைவியை மரித்தும் நினைவு கூர்ந்தார். ஆனால் அந்த தாஜ்மஹாலுக்குள்ளே ஷாஜகான் அங்கே அவருடைய மனைவியாகிய மும்தாஜ் இல்லை. அது வெறுமையான கல்லறையா இல்லையா? அங்கே அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை இருக்கு, ஆனால் அவள் உயிரோடு எழும்பவில்லை. அவள் இல்லை. முகமது நபி கூட இஸ்லாமிய நண்பர்கள் வழிபடுகிற மதிக்கிற நபி, கடைசி நபி என்று சொல்லுகிறார்கள். இயேசுக்கு பிற்பாடு வந்தவர். ஈசா நபியை மதிக்கிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் ரட்சகரா மேசியாவை ஏற்றுக்கொள்ளலை. அவரை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. நபியா கடவுளா ஏற்றுக்கொள்ளலை, அல்லாவை தொழுவாங்க. நபி கல்லறை இன்னைக்கும் இருக்கிறது. அந்த கல்லறையிலிருந்து அவர் உயிரோடு எழும்பவில்லை. இன்னும் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி எல்லாம் எவ்வளோ பெரிய தேசத்தின் தலைவர்கள், ஜான் எஃப் கென்னடி அமெரிக்காவிலே, இங்கிலாந்தில் மன்னர்கள், அந்த காலத்தில் விக்டோரியா மகாராணி ஆண்டது தொடங்கி சமீபத்தில் மரித்த எலிசபெத் ராணி வர வெஸ்ட் அபே என்கிற அந்த கல்லறை தோட்டத்தில் வைக்கிறாங்க. மன்னர்கள் வைக்கப்படுகிற இடத்துல ஒரே ஒரு வெளி மனிதன் அதில் வைக்கப்பட்டிருக்கான், டேவிட் லிவிங்ஸ்டன். அவர் கிறிஸ்துக்கு சாட்சியாய் வாழ்ந்ததுனால மன்னர் அரண்மனையில் வைக்கப்பட்டார், அதாவது கல்லறை தோட்டத்தில். ஆனால் அந்த கல்லறைலாம் இன்னைக்கு இருக்கு. மகாத்மா காந்தி ராஜ்காட்டில் வச்சிருக்கிறாங்க அடக்கம் பண்ணி. அவருடைய நினைவு நாள் வரும்போது அங்கே போய் பார்க்குறாங்க. அப்பொழுது இருக்கிற பிரதமர், ஜனாதிபதி போய் எதிர்கட்சி தலைவர்லாம் மரியாதை செய்கிறாங்க. ஆனால் அந்த மகாத்மா காந்தி உயிரோடு இல்லை, எழும்பவில்லை. பெரிய மகாத்மா தான், தேசத்துக்காய் சுதந்திரத்துக்காய் ஜீவனை கொடுத்தவர். அவர் கல்லறையும் வெறுமையாக தான் இருக்குது.
ஆனா ஒரே ஒரு கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. இந்த வசனம் அந்த கல்லறையில அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இங்கே இல்லை, உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த வார்த்தை அந்த கல்லறையில உள்ள எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த கல்லறையை போய் பார்த்து வந்தவங்க நான் சொல்ல கேட்டிருக்கிறேன். புனித பயணம் போனவங்க. நம்ம போறதில்ல, அது நமக்கு அவசியம் இல்லை. நாம் காணாமல் விசுவாசித்து ஆசீர்வாதம் பெறுகிறவர்கள். காணாமல் விசுவாசிப்போமாக. அவர் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 1:18. இல்ல இல்ல, எத்தனாவது வசனம்? சதாகாலமும் உயிரோடு இருக்கிற பாதாளத்துக்கும் மரணத்துக்குரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். அதோட கூட அவர் தன்னை பற்றி சொல்லும் போது அதே வெளிப்படுத்தல்ல அவர் தன்னை பற்றி சொல்லுகிறார், மரித்தேன் சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன்றார். இயேசுவே உயிர்த்தெழுந்த ஆண்டவரே அங்கே யோவானுக்கு தரிசனமாகும் போது அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தை 18ஆம் வசனம். உயிரோடு இருக்கிறேன். சதா காலம் உயிரோடு இருக்கிற ஒரு ஆண்டவர் அவரே சொன்னார். உயிரோடு எழுந்த ஆண்டவர் யோவானுக்கு பத்மதீவிலே சொல்கிறார். அதை நாம் விசுவாசிக்கிறோம். நாம் ஒரு மரித்த ஒரு தெய்வத்தை இல்லாவிட்டால் மரித்த ஒரு புனிதரை வழிபட வரல. உயிரோடு எழுந்திருக்கிற ஆண்டவரை, நமக்கு இரட்சகரும் ஆண்டவருமாய் கொடுக்கப்பட்டவரை, முந்தின நித்தியத்திலே யோவான் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டது போல யோவானும் மார்க்கும் இயேசுவின் பிறப்பை எழுதவில்லை. ஆனால் அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார். ஆனால் முடிவிலோ உயிரோடு எழுந்த ஆண்டவர், அவர் நமக்காக காத்திருக்கிறார். பிரியமண்டல, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே சில காரியங்களை நம்முடைய தியானத்திலே கொண்டு வர வேண்டும். இது எக்காலத்துக்கு உரிய காரியம். முதலாவது அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். இன்னைக்கு சமாதானம் உலகத்தில் கிடையாது. கடைசி காலம். நீங்கள் என்ன நிச்சயம் பண்ணி கொண்டிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நம்மை சுற்றி உலக முடிவின் அடையாளம் நிறைவேறி கொண்டிருக்கு. 3வது உலக யுத்தத்துக்கு நாடுகள் தயாராகிவிட்டது. அதற்குள் எருசலேம் கட்டப்பட வேண்டும் ஆலயம். அதற்கு முடிவிலே உலக யுத்தம் முடிந்தவுடன் 1000 வருஷ ஆட்சி தொடங்குறதுக்கு ஏதுவாய் 7 வருஷ உபத்திர காலம் தொடங்கும். வேதம் நிறைவேறுகிறதை நீங்கள் கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில்? அவர் சொல்றாரு, இயேசு ஒருவரை தவிர வேற யாரும் சமாதானம் கொடுக்க முடியாது. அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கவே சிலுவைக்கு வந்தார். பிதாவுக்கு நமக்கும் பாவத்தினால பிரிவினை இருந்தது. பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கினார். நம்முடைய சக உறவோடும் ஒப்புரவாக்க விரும்பினார். அதுதான் அவர் சொன்ன வார்த்தை. அதை லூக்காலே மீண்டும் மீண்டும் சொல்லுவார் அந்த பெண்களை பார்த்து, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் இருப்பதாக. பிறகு தொடர்ந்து அங்கே அவரை வழிபட வந்த பெண்களுக்கு உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சீசர்களை பார்த்து சமாதானம் என்று சொன்னார். நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே சமாதானத்தை கொடுக்க முடியும். இன்னைக்கு சமாதானம் இல்லாத உலகத்தில் சமாதானம் கிடையாது. எதினால்? அடிப்படை பாவம். பாவத்திலிருந்து விடுதலையாக விரும்புகிறது இல்லை, இருளை விரும்புகிறாங்க. இருளுடைய அந்தரங்கத்தை விரும்புகிறாங்க. ஆனால் வெளிச்சத்துக்கு வர விரும்புகிறது இல்லை. இரவு வந்த உடனே இந்த விஷமான ஜந்துக்கள்லாம் நடமாட ஆரம்பிக்கும். பாம்பு, தேள், பாறைக்கடியில் ஒளிஞ்சிருக்கிறதெல்லாம் வெளியே வரும். அதுபோல் இருளில் பாவத்தின் அதிகாரத்தின் வல்லமையை காட்டுது. இன்னைக்கு பாவத்தை விரும்புனா உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வெளிச்சத்தின் வல்லமை நமக்கு வராது, சமாதானம் கிடைக்காது. நேற்று ஒரு திருச்சபையில் கால ஆராதனை போயிருந்தேன், உபவாச ஜெபம். அங்கே ஒருத்தரை பற்றி அவங்க சொன்னாங்க. அவங்க என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவங்க நல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம், நல்ல குடி மனம் திரும்பிட்டாராம், ஏற்றுக்கொண்டு வந்துட்டாராம். ஆனால் இனி பாவம் செய்ய மாட்டேன்னு தீர்மானம் எடுத்திருக்காரு. ஆனால் சமாதானம் இல்லை. பாருங்க, இயேசு ஏற்றுக்கொண்டேன்றாரு. 35 வயது இருக்கும், அவ்வளோதான். மனைவிக்கு 32 வயசு, 2 பிள்ளைகள் வேற. அது கொஞ்சம் இனி அசைத்தது. ஒன்றும் செய்ய முடியல. என்ன நடந்ததுன்னா, அந்த மனுஷன் இல்லை, செத்துட்டார். ஒரு பெரிய எலக்ட்ரிக் டவரில் ஏறி அங்கேருந்து கீழே குதிச்சு செத்துட்டாராம். விசாரித்த போது
அவர் சொன்னாராம், எனக்கு நிறைய கடன் பிரச்சனை, சமாதானம் இல்லை. அவருடைய வாழ்க்கையை மாற்றினவர் கடன் பிரச்சனையை மாற்ற மாட்டான்னு ஏன் அவருக்கு அந்த நம்பிக்கை வந்தது? அந்த அவநம்பிக்கை ஏன் அவருக்குள்ள வந்தது? கடன் பிரச்சனை தீர்க்க முடியாதுன்னு வாழ்க்கையை முடிச்சிட்டாரு. இப்ப யார் அதை தீர்க்கிறது? பிரியமானவர்களே, நம்முடைய அந்த கடனை கூட இந்த உலகத்துல உள்ள அழிவுக்குரிய பணத்தால தீர்த்திடலாம். பாடுபட்டு தீர்த்திடலாம். கடன் மேல கடன் வாங்கி தீர்த்திடலாம். ஆனா பாவ கடனை தீர்க்கிறது யாரு? அந்த கடன் தீர்ந்தா சமாதானம் உண்டாகும். அருமையான தேவஜனமே, என் வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னா எங்கே இன்னும் பாவத்தின் கடன் இருக்கிறது. இயேசுவிடம் வருவோமாக, உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொள்வோமாக. அவர் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நம்மை நாமே நமது விசுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும். பாருங்க, சோதித்து பார்க்கணும். விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்க அடுத்தவங்களை பார்க்காதீங்க. நான் பிரசங்கியார் தான், ஆனா என்னதான் நான் ஆராயணும். அனுதினம் என்ன ஆராயமோ உங்களுக்கு சொல்ற உபதேசம் அல்ல இது. இந்த சத்தியம் உலக படிப்பு அல்ல. டாக்டர் குடிச்ச நீ அழிஞ்சு போவ, செத்து போவ, கிட்னி போயிடும், நுரையீரல் அழிஞ்சிடும், அப்படி இப்படின்னு சில விஞ்ஞான அறிவை சொன்னா கூட அவர் குடிக்காம இருக்கணும்னு கிடையாது. அநேக டாக்டர்கள் குடிக்கிறாங்க, எனக்கு தெரியும். அநேக டாக்டர்கள் போதை பொருள் பயன்படுத்துறாங்க. ஜிப்மர்ல ஒரு டாக்டர் குடிச்சு அந்த ஜிப்மர் பக்கத்திலே செத்து கிடந்தது விடியதான் தெரிஞ்சது. ஏன்? அவ்வளவு பெரிய படிப்பு தான். எதினால் வருகிற என்ற அறிவு இருந்தது, அது அவரை காப்பாற்றலையே. எத்தனையோ பேரை காப்பாற்றினவர். அவருடைய மகன் இருக்கிறான், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு. அவன் தான் சொன்னான் அந்த தகவலை. எங்க அப்பா அனாதையா செத்து கிடந்தார், தகப்பு இல்லாத பிள்ளை. அந்த பையன் இப்ப பிரான்ஸுக்கு போயிட்டான். எதுக்கு இதை சொல்றேன் பிரியமானவர்களே? அவருக்கு சமாதானம் இல்லை. எல்லாருக்கும் நோய் நீக்கி சமாதானத்தை கொடுப்பேன்னு சொன்னவருக்கு சமாதானம் இல்லை. வைத்தியம் பார்த்து பார்த்து டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், டிப்ரெஷன். அதனால சமாதானம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை நீங்க உங்களே ஆராய்ந்து பாருங்க. நீங்க உயிர்த்தெழுந்த கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க வாழ்க்கையில. அவரால் எனக்கு சமாதானம் உண்டு. ஏனால் அவர் சொன்ன முதல் மங்கள வார்த்தை சமாதானம். 2வது அவர் சொல்றார், யோவான் 20:23, பாவங்களை மன்னியுங்கள். நீங்க மன்னிப்பை வாங்கிட்டீங்க, மற்றவங்களை மன்னிக்கிறீங்களா? மற்றவங்களை மன்னிக்காதவரை உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. மார்க்கில் எழுதப்பட்டிருக்கு, லூக்காவில் எழுதப்பட்டிருக்கு, மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கு. யோவான் சுவிசேஷத்தில் அந்த வார்த்தை வரும். மன்னிப்பீர்களோ மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை உங்களை மன்னியாது இருக்கிறதுக்கு எப்படி மன்னிக்கப்படாது? இதை கத்தோலிக்க திருச்சபையில குருக்கள் அதை அதிகாரமா எடுத்துக்கிட்டாங்க, தவறா எடுத்துக்கிட்டாங்க. எல்லோரையும் மன்னிக்கணும், ஆனா எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது? இந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு. மன்னிப்பு எனக்கு இல்லை அப்படின்னு முடிவெடுத்த யூதாசை போல. யூதாசு இயேசுவினால் தெரிந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலன். அழைப்ப பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஊழியக்காரன். 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்துட்டாரு, பண ஆசை. கடைசியில் ஒத்துக்கிட்டாரு, மனஸ்தாப்பட்டார். ஐயோ, அந்த நீதிமான காட்டி கொடுத்துட்டேனே. ஆனா மனம் திரும்பலையே. பேதுரு அதை விட மோசமான வேலை பார்த்தாரு. அவரை அறியேன் என்று சத்தியம் பண்ணி சபித்தார். ஆனா இயேசுவ இடத்துல வந்துட்டார். யோவான் 21 திரும்பி வந்துட்டாரு. நீ என்னில் அன்பா இருக்கிறாயா, போதும்னார் ஆண்டவர். அவர், ஆமா ஆண்டவரே, நீர் எல்லாம் உங்களுக்கு தெரியும். 3 தடவை கேட்டார், வேற வேற அர்த்தம். இப்பொழுது அந்த தியானம் வேண்டாம். அகாபி அன்பு கொண்டிருக்காயான்னு கேட்டாரு. இவர் ஃபீலியா அன்புல இருக்கேன்றாரு. நான் நேசிக்கிறேன்னு தெரியுன்றார். நேசிப்பு தேவையில்லை, அன்பு கூறுகிறாயா. அது தியாகமான அன்பு, தெய்வீகமான அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்படின்னா அது என்ன? அவருடைய அன்பு எப்பொழுதும் மன்னித்து கொண்டே இருக்கும். நீங்க எத்தனை பேர் மன்னிச்சிருக்கிறீங்க? இந்த உயிர்த்தெழுந்தனால இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு. இனி பாவத்தில் எப்படி வாழலான்ற கொடுத்த அனுமதி சீட்டல்ல. இனி பரிசுத்தமா வாழ்வதற்காய் அந்த இயேசுவை பின்பற்றுகிற நாள். அதற்கு முதல் படி, நீங்க யாரெல்லாம் மன்னிச்சிட்டீங்கன்னா நீங்க தைரியமா தேவ சமூகத்தில் அவரை தொழுது கொள்ளலாம். பாவத்தில் மன்னிக்க முடியாத பாவம் எதுனா மன்னியாமல் இருப்பது தான். நான் மற்றவங்களை மன்னிக்கலை. நான் மத்திய 6ஆம் அதிகாரம்
14-15 வாசிக்கிறோம். மத்தேயு 6:14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், சுதா மற்றவங்கள மன்னிச்சிட்டியாமா? எல்லாரையும் மன்னிச்சாச்சா? வீடுக்கு டிஸ்டர்ப் பண்றவங்கள மன்னிச்சாச்சா? நான் அப்படி நேரடியாக கேட்குறேன் நினைக்கூடாது. நான் தெரிஞ்சதுனால சீத்தை கேட்குறேன். அவங்கவுங்களுக்கு பிரச்சனை இருக்கு. உங்க மாமியாரை மன்னிச்சிட்டீங்களா? மருமகளுங்க கொஞ்சமா கொடுமை பண்ணியிருப்பாங்க, மன்னிச்சிட்டீங்களா? அது எப்படிங்க மன்னிக்கிற மாதிரி செஞ்சாவ? அதுக்காகத்தானே இந்த 40 நாள் பாசிங் போட்டிருக்கேன். இது கிறிஸ்தவம் அல்ல. அது அந்த மலைப்பிரசங்கத்தில் இயேசு என்ன சொல்றாரு? எவருடைய அங்கே அது மத்தேயு 6:14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், இதைத்தான் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் கத்தோலிக்கரும் சிஎஸ்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்களை மன்னியும். மத்தேயு 6:12 அந்த ஜெபத்தை சொல்றாங்க. லூக்கா 11 வரும். வழக்கமாக சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டில் சண்டை போட்டு வந்திருப்பாங்க, மன்னிக்க மாட்டாங்க. ஆனால் ஆலயத்தில் வந்து ஆண்டவரே எங்களை மன்னிங்க. எப்படிங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரே தகுதி என்ன தெரியுமா? நீங்க மன்னிப்பு கேட்கறது இல்லை, மன்னிப்பு கொடுக்கறது. நீங்க மன்னிப்பு கொடுத்துட்டா நீங்க உங்க பாவத்துக்கு மன்னிப்பே கேட்க வேண்டாம். ஏனென்றால் லூக்கா 23:20 லூக்கால வாசிக்கிறீங்க 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். பார்த்தீங்களா? நீங்க அறிஞ்சா அறியாம செய்யட்டாலும் உங்களுக்காக இயேசு எப்படி ஜெபிக்கிறாரா? அறியாம செய்யறீங்களாம். நம்ம அறியாமையா செஞ்சோம்? மாமியார் செஞ்ச கொடுமை கொஞ்சமா? மருமகளுக்கு நாத்தனாருக்கு. ரோமர் 8:34 8:34. ஆக்கினைக்குள்ளாக உங்களை யார் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? கிறிஸ்துவே உங்களுக்காக மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், வலது பாரத்தில் போய் இருக்கிறாரு. அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். எதுக்கு வேண்டுதல் செய்கிறாரு? எபிரேயர் 7:25. கவனிங்க, கொஞ்சம் தூங்கிடாதீங்க, கொஞ்சம் கவனிங்க. தூக்கம் வரும் தான், ஏன்னா 40 நாள் பாசிட்டிவ் போட்டிருக்கீங்க, தூக்கம் வரும். 25 அது ஏசி வேற, வெளியே தாங்க முடியல. எந்த சபையில் இல்லாத சுகம் இங்கே தான். நல்லா தூங்குறதுக்கான வாய்ப்பு. இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தன்னைக்கு இந்த ஏசியெல்லாம் பிடிக்க விட்டுறணும். நேற்று முந்தா நாள் நான் போன இடத்துல கரண்டே கிடையாது. தொப்பரை காட்டி இருட்டுக்குள்ள இருந்து தான் பிரசவம் பண்ணேன். மைக்கும் கிடையாது. பெரிய கூட்டம். என்ன பண்ணலாம்? நான் சிலுவை பெட்டி பிரசங்கம் பண்ண போனால் எனக்கே சிலுவையான்னு சொன்னேன் ஆண்டவர்கிட்ட. தாங்க முடியலங்க, அவ்வளோ உஷ்ணம். ஊரணின்னு ஒரு இடம், கந்தாண்டுன்னு இடம், போகிற இடத்துலலாம் கரண்டே இல்லை. பாண்டிச்சேரியில் சிட்டியில் அங்கே ஏசியே போட்டிருக்காரு. உங்களை மாதிரி கரண்டே இல்லைன்னா ஏசி இருந்தானே இல்லாட்ட நார்மல் பெட்டி பாடுதான். அங்கே என்ன வாசிக்கிறீங்க? மேலும் அவர் மூலமாய் பிதாவாகிய தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு எதுக்கு இருக்கிறாரு? உங்களை மன்னிக்க சொல்லிட்டு பிதாட்ட ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப நீங்க மற்றவங்களை மன்னிக்கலைன்னா எப்படிங்க நீங்க தேவ சமூகத்தில் ஜெபிப்பீங்க? கர்த்தாவே என்ன மன்னிக்க தகுதி இல்லாம ஜெபிக்காதீங்க துணிகரமா. சர்வசாதாரணம் வந்து பாவத்தை மன்னிங்க, பாவத்தை பண்ண வேண்டியது மன்னிப்பு கேட்க வேண்டியது. இது எப்படிங்க? இது என்ன கணக்கு? நேர் கணக்கு. இந்த கணக்கு சரியில்லை. ஒரு பையன் நம்முடைய ஆண்டவர் எப்படி மன்னிக்கிறான்றதுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். ஒரு பையன் திருடிட்டான் 50 ரூபா. நான் இது ஒரு இங்கிலீஷ் கதை, டாலர் கணக்கு வச்சுக்கிறது போட்டிருக்கு, ரூபா கணக்கு வச்சுக்கோ. 50 ரூபா திருடிட்டான். அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, போலீஸில் கொண்டு ஒப்படைச்சிட்டாங்க. அவர் கோர்ட்டுக்கு போயிட்டார். அவர் பிரியாணி கிண்டிட்டு இருக்காரா, சரி கோர்ட்டுக்கு போயிட்டார். போயிட்டு அங்கே போய் இங்கே வந்துட்டாரா, சரி சரி நல்லா கலர்டாக இருக்கார். இன்னைக்கு ஈஸ்டரில் சின்ன பிள்ளைய தான் ஏஞ்சல் மாதிரி வெள்ளை வெள்ளையாக வந்திருக்காங்க, அவங்க பாஸ்டர் மாதிரி. மித்தவங்க பூரா இன்னைக்கு பட்டு சேலை தான் அரிக்குது போல் சொரிஞ்சிட்டு வர உட்காந்துருக்காங்க. என்ன பண்ண முடியும்? எதையாவது கேட்டிட்டு போங்க.
ஆண்டவர் உயிர்த்திட்டாராம், அவ்வளோ சந்தோஷம். பாவம் உயிர்த்திடக்கூடாது, பாவத்துக்கு சேர்த்து அதான் ஞானஸ்நானம். இப்போ 2 வார்த்தை சொல்லி முடிப்பேன். 3வது பாயிண்ட். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கு, அந்த பையன் ஜட்ஜி கேட்டாராம், ஏய் திருடுறது தப்பா? ஆமாங்க தப்பு தாங்க. அவன் அவன் உடமையை நீ எடுத்துட்ட, அப்போ அவன் 50 ரூபாய் இல்லைன்னா என்ன பண்ணுவான்? அவனை கஷ்டப்படுத்திட்டில, உனக்கு தண்டனை கொடுக்க போகிறேன். அப்போ அவன் கேட்டானா, என்ன சார் செய்ய பரிகாரம்? நீ 150 ரூபா கேட்டணும். 50 ரூபா திருநதுக்கு அபராதம் எவ்வளவு? 150 அபராதம். 50 ரூபா கோர்ட் அந்த பையனுக்கு கொடுத்துடணும். திருடனவனுக்கு 50 ரூபா கொடுத்துடணும், கோர்ட்டுக்கு 150. மொத்தம் எவ்வளவு? 200. அவர் கணக்கு கரெக்டாக தெரியும், இன்னைக்கு கறி வாங்கியிருக்காரு, கரெக்டாக தெரியும். 200. அவர் உடனே அவர் கேட்டாரா, சார் நீங்கள் 2000 கூட போடுங்க, எனக்கு 10 பைசா கூட இல்லாதனால தானே திருடுனேன், இந்த 10 ரூபா கூட கொடுக்க இல்லாதனால தான் 50 ரூபா திருடுனேன். நீங்கள் 150 ரூபா கட்ட சொல்லுங்க, அவன்கிட்ட போய் 50 கொடுக்க சொல்லுங்களா, இது எந்த வகையில் நியாயம்? ஜட்ஜி வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர் போல யோசிச்சாரு. ஓ, இவன் சொல்கிறது நியாயம்தான், இல்லாதனால தானே திருடிட்டேன்றான், இதுக்கு எப்படி இப்போ தண்டனையும் கொடுத்தாச்சு, தீர்ப்பு போட்டாச்சு, அதை மாற்ற முடியாது, என்ன செய்யலாம்? உடனே அவர் தொப்பி எடுத்தார். ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது தொப்பி வைக்க மாட்டாங்க ஆங்கிலேயர்கள். அவங்க அந்த தொப்பி முன்னால் வச்சிருந்த தொப்பி எடுத்து அதில் வந்து அவர் சட்டப்பையிலேருந்து ஒரு $100 100 ரூபா போட்டார். அந்த டபாலியை கூப்பிட்டு, இந்த தொப்பியை எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு வந்தவங்க எல்லாத்தையும் காட்டு, ஆளுக்கு பிரியப்பட்டதை போடுங்க அப்படின்ட்டாரு. உண்டியல் தூக்கியாச்சு, அப்படியே காட்டிட்டு வர்றாரு. கடைசியாக அவரை மொத்தமாக என்னன்றாரு. 1500 ரூபா வந்துருச்சு. இப்போ அவன் கெட்ட வேண்டியது எவ்வளவு தண்டனை? அவன் 50 ரூபா அவனுக்கு கொடுக்கணும், அபராதம் 150. 200 ரூபா போன மீதி எவ்வளவு சுதா? நல்ல கணக்கு இப்படி தான் இருந்தால் தான் காசை சேர்த்து வச்ச மாதிரி தான். ஐயாவா? ஐயா கொய்யாவாது. 1500 ரூபா வசூல் ஆயிருக்கு. காது கேட்கலையா? என் வாய் சரிதானே, அது ரப்பர் வாயாச்சே. 1500ல் 200 போனால் 1300. இவன் திருடினது 50, 50ஐயும் கட்டிட்டான், கோர்ட்டுக்கு 150 கொடுத்தாச்சு, மீதி 1200 அந்த பையன்கிட்ட கொடுத்து நீ வாழ்ந்து கொண்டாரான். இதான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற மன்னிப்பு. கிறிஸ்து சிலுவையில் செய்த தியாகம் பாவம் மன்னிப்பு மட்டும் இல்லை, பாவத்துக்கு வருகிற ஆக்கினைக்கு தப்புவித்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கான வல்லமையை அந்த உயிர்த்தல் நம்ம கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் ஒரு ஒரே கண்டிஷன், நீ தேவனுடைய பிள்ளையா, எல்லாரும் என்ன போல நீ மன்னிச்சுக்கிட்டாரு. லூக்கா 23:34 சொல்றாரு, இவங்க அறியாமல் செய்கிறாங்க, இவங்களை மன்னிங்க. அதை சொல்லலை, நம்ம எல்லாரையும் தான். நம்மெல்லாம் தெரியாமையா தப்பு பண்ணோம். ஆனால் அவர் எப்படி ஜெபிக்கிறாரா? உங்கள் அம்மா பவானி இல்லை, அவங்கள சொல்லலை, அவங்க பையன் சேட்டை பண்ணிட்டான், அவன் என்ன பண்ணுறான், கிரிக்கெட் விளையாட போய் ஒருத்த மண்டையை உடைச்சிட்டான். உடனே கம்ப்ளைண்ட் வருது. உடனே பவானி, என் பையன் அப்படிலாம் செய்ய மாட்டானே. வீட்டில் கண்ணாடியை உடைச்சதே அவன்தான், அவன் எவ்வளோ சேட்டை பண்ணுறான்னு பவானிக்கு தெரியும். ஆனால் சொல்கிறது எப்படி, என் பிள்ளை அப்படி செய்ய மாட்டான். தாய்மாருடைய உள்ளம். நம்முடைய இயேசு தாயுமானவர், எல்சடாய். பிதாட்டன்னு சொல்கிறாரு, செல்வராஜ் தப்பு பண்ணியிருந்தா கூட பண்ணலை, அதுக்குள்ளே தண்டனை நான் எடுத்துக்கிறேன், அவனை மன்னிங்க. இதனால தான் சிலுவையில் 2வது வசனம், அந்த ஒரு கல்லன், நம்ம நல்ல கல்லன் சொல்கிறோம், அவன் கேட்குறான், ஆண்டவரே நீர் உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினச்சிக்கோங்கன்னு மன்னிப்பு கேட்குறானே, அது எப்படி வந்தது அந்த துணிச்சல்? அவர் முதல் வசனத்தில் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கான், வேதனைப்படுறான். ஏய், நாம் நியாயமாய் தண்டிக்கப்படுகிறோம். அவரும் ஒரு பாவம் செய்யலை, ஆனால் அவர் என்ன ஜெபம் பண்ணுறாரு கவனிக்கிறான். ஏசு என்ன சொல்கிறாரு, எல்லாரையும் மன்னிங்கன்னு ஜெபிக்கும் போது இவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. என்னை சிலுவிலேருந்து இறக்கிறீன்னு கேட்கல, நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை சரிதான், நீங்கள் ஒத்துக்கிடணும். நாம் செய்த தண்டனைக்கு சிலுவைக்கு போண்டி சிலுவையில் அறையப்பட வேண்டியது செல்வராஜ், ஆனால் எனக்காக அவர் மரித்திருக்கிறார், நான் அவருக்காக மரிக்கணும். இதுதான் கிறிஸ்தவம், மன்னிக்கணும். அவர் சொல்கிற ஒரே காரியம். 3வது, அங்கே மார்க் 16ல் விசுவாசம் உள்ளவளாகி ஞான ஸ்நானம் பண்ணணும். இன்னைக்கு எத்தனை பேர் எடுக்க போறீங்க ஞான ஸ்நானம்? 7 பேரை என்ன கூட்டிகிட்ட போகுது? போகிறவங்க வரவங்களாம் சத்தியம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க போல வெளியே இருந்து, எங்களையும் ஏற்றுக்கோங்கன்னு ஒடியாடுறாங்க. இந்த கல்லன் மாதிரி கடைசி நேரத்தில் வர்ற கேஸுகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஞான ஸ்நானம் நல்ல சத்தியம். நாங்கள் தான் ரசிக்கப்பட்டுட்டோமே ஞான ஸ்நானம் எண்ணத்துக்கு. இல்லை இல்லை, அது ஒரு பெரிய
ரகசியம் இருக்குது. சும்மா தண்ணியில் முங்கி எந்திரிக்கிறதுனா நாங்கள் தான் வீட்டில் காலையிலே குளிச்சிட்டோமே, அது இல்லை. என்ன பாஸ்டர் கூட்டிகிட்டு போய் நல்லா குளிப்பாட்டுவாரா, சீயக்கா போட்டு சாம்பு போட்டு? அப்படி இல்லைங்க. அது ஒரு அறிக்கை. உள்ளான மனுஷன் வெளியே அறிக்கை பண்றது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கலாத்தியர் 3:27. ஏனெனில் போதும். ஏனெனில் அப்படின்னு ஒரு கன்ஜக்ஷன் வருதுன்னா முந்தின வார்த்தையை படிக்கணும். முந்தின வார்த்தை என்ன சொல்லியிருக்கு? கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே. நீங்க தேவனுடைய பிள்ளைகளா புத்திரரா மாறிட்டீங்கன்னா நீங்க ஞானஸ்நானம் எடுத்தாகணும். நான் ரட்சிக்கப்பட்டது 71ல், ஆனால் ஞானஸ்நானம் எடுக்கல. பரிசுத்தாவியும் பெற்றுட்டேன், ஞானஸ்நானம் எடுக்கல. நான் ஏற்கனவே கத்தோலிக்க இதில் எடுத்துட்டேன்ல, இங்கே என்ன அப்படின்னு இருந்துட்டேன். இந்த சத்தியம் தெரியாது. அப்போது ஒரு சிவகாசியில் இருக்க அந்த ஊழியக்காரர் சொன்னார், தம்பி நீங்கள் ஆண்டவருக்கு நல்ல வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க, ஆனால் ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு மனுஷன் செத்துட்டாருன்னா எவ்வளோ நேரம் வச்சு அழுவீங்க? 3 மணி நேரம் தானே. இப்படி யாரம்மா தூக்கி விட்ட? கொஞ்ச நேரம் கூட வச்சுக்க மாட்டியா? பவானி கவனிக்கணும், செத்தா 3 மணி நேரம் தான் வீட்டுக்குள்ளே இருக்க முடியும். எப்போ கொண்டு அடக்கம் பண்ணீங்கன்னு காத்திருக்கிறப்பல அவ்வளோ ஊத்தரம் யாருக்கு தெரியும்? நிறைய பேர் அப்படித்தான். பாருங்களேன், பாடை கட்டிருப்போம். உங்கள் ஊரில் இருக்கிறதில்ல, பாண்டிச்சேரியில் ரோடே அடைச்சிட்டு போகும் பாடை. உயிரோட உட்காந்துருப்போது ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. சுதா கொடுக்கறது இல்லை. செத்த பிறகு பார்க்கணுமே பாடையும் பாட்டு கச்சேரியும், அதுக்கு கூத்து, அதுக்கு டானிக்கு வேறு 8ஆம் நம்பர் கடை சரக்கு, புதாரில் உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு தான் இப்போ ரொம்ப விசனமாக இருப்பாங்களாம். விசனத்தை போக்குற குடிக்கிறாங்களாம். அது அவன் உயிரோடு இருக்கும்போது ஒரு கப்பு தண்ணி கொடுங்க தாய் தகப்பனுக்கு. கணவரை மதிங்க, மனைவியை நேசிங்க. உயிரோடு உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறதில்ல. செத்த பிறகு போட்டா வைக்க வேண்டியதான், அப்புறம் மாலை போட வேண்டியதான். இப்போ நான் வரும்போது கூட பயந்துட்டேங்க. ஒரு பெரிய போட்டா ஒன்று இருந்தது. இந்த ஆர்மனி பெட்டிக்கார மக மாதிரியே ஒருத்தர் சிவப்பா ட்ரெஸ் போட்டு நின்னார். யாருடான்னு உத்து பார்த்தேன். சந்திரசேகர் சொல்லிட்டாரு, நீங்கள் உள்ளே போங்க, அவர் இங்கே வரமாட்டாருன்ட்டாரு. நம்மளை கூப்பிட்டுட்டு பாஸ்டர் யாரையும் கூப்பிட்டுட்டார் போலன்னு பார்த்தா அவர் பிஷப்பான், ஆங்கிலிக்கன் சர்ச்சு பிஷப்பு. பக்கத்தில் ரைட் ரெவரண்ட் ஒருத்தர் இருக்கார். கடைசியில் விசாரித்து அந்த பக்கத்து சபைக்காருடைய பையனா, அவங்க சபையை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காரு. என்னன்னு தெரியல. உயிரோடு எழுந்த ஆண்டவரை உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாரு. நீங்கள் வாழ்த்துங்க. சிவப்பாக இருக்கிற ட்ரெஸ் தான் தெரியுது, பிஷப்பு தெரிய மாட்டேங்காரு, அவ்வளோ பளிச்சுன்னு இருக்காரு. சரி, எப்படியும் இருக்கட்டும். இங்கேயும் அப்படி இந்த வருது பாருங்க, இப்படி தான் சிவப்பு ட்ரெஸ்ஸோடு இருந்தாப்புல. ஆர்மனி பெட்டி, சின்ன ஆர்மனி பெட்டி உருண்டு வருது. இப்போது இதில் என்ன போட்டிருக்குன்னா, கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொள்றீங்க. இயேசுவை நீங்கள் ஞானஸ்நானத்தில் என்ன செய்ய தெரியுமா? உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கணும். கிறிஸ்து என்றால் மேசியா, அனுப்பப்பட்ட இயேசுவின் தானாபதியாக உங்களை உலகம் பார்க்கணும். இந்த போகிறாங்களே இவங்கெல்லாம் சபைக்கு போகிறவங்கள என்ன வாயி அப்படின்னு நம்ம பேர் எடுக்கக்கூடாது. சாட்சி இருக்கணும். ஞானஸ்நானம் எடுத்தவங்க. அது அர்த்தம், இன்னொரு அர்த்தம் பாருங்க. பேதுரு எழுதுறார், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 3:21 இருக்கா கம்ப்யூட்டரில்? இருக்குதான். உடைச்சாச்சா? போட்டாச்சான். ஒப்பனையாக என்னம்மா இங்கே பார்க்குற பைபிள் பக்கத்தை கிழிச்சாச்சா? கண்ணு தெரியல, கண்ணாடி போடுன்னா கேட்குறியா? வயசு 40 ஆயிடுச்சா? அப்படியே கண்ணு போச்சு. சரி, ஞானஸ்நானமானது தங்கச்சி இல்லையா? அது இன்னும் சவுண்டாக படிக்குமா? ஆளுங்க ஊருக்கு போயிடுச்சா? சரி, எங்களுக்கு இன்னைக்கு இந்த சிலுவை மாமிச அழுக்கை நீக்குதலாயிராமல் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை இருந்து நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. இயேசு உயிரோடு எழுந்துட்டா நம்புறீங்களா? ஞானஸ்நானம் எடுக்கிற தேவனுடைய பிள்ளையில நீங்கள் எடுக்கிற இந்த இல்லாட்டா இந்த சத்தியத்துக்கு உடன்படிக்கைக்கு நீங்கள் வரைஞ்சிறது, நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி தெரியுமா? உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வணங்குறேன். நீங்கள் இந்த சத்தியத்துக்கு வர்றதுனால என்ன நடக்குன்னா, இயேசுடைய உயிர்த்தெழுதல், அதாவது அவருடைய வருகையிலே நீங்கள் காணப்படுவீங்க. இப்போ உயிர்த்தெழுதல் வல்லமையிலும் பங்கடைறீங்க. அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டால் அவரோடு கூட எழுந்திருப்பீங்க. ஞானஸ்நானம் போது அடக்கம் பண்ணுறது. செத்தவங்களை ரொம்ப நேரம் வீட்டில் வச்சிருக்க மாட்டோம்.
ஆனா இயேசு அப்படி இல்ல. அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. அப்ப நீங்க ஞானஸ்நான சத்தியத்துல பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். இதுதான் இந்த இன்னைக்கு உள்ள ஆசரிப்பு. ஞானஸ்நானம் எடுக்கிற பிள்ளை எவ்வளவு பாக்கியவான்கள். இன்னைக்கு அநேகர் இதை எடுக்க நீங்க தவறிக்கிட்டு இருக்கீங்க. இயேசு சீக்கிரம் வருகிறார். தாமதிக்காதீங்க. அந்த எத்தியோப்பியா மந்திரி, அந்த ராணியுடைய பொருளாளர், அங்க அப்போஸ்தலர்களை படிக்கிறோம். பிலிப்பு என்ற சுவிசேஷன் போய் நீங்க என்ன படிக்கிறீங்க? ஏசாயா படிக்கிறேன் 53ஆம் அதிகாரம். உங்களுக்கு புரியுதா? புரியலங்க. ஒருத்தர் எனக்கு சொல்லாட்ட எப்படி விளங்கும்? அது அடிக்கப்பட்ட ஒரு ஆடு சங்கீதத்துல இருந்தும் ஏசாயால இருந்தும் அந்த காரியங்களை எடுத்து சொன்ன உடனே, அப்படியா, நான் இயேசு ரட்சகரை ஏற்றுக்கொள்றேன். ஒரு முதல் ஒரு ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய ஒரு மந்திரி ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு கிறிஸ்துவ ஆப்பிரிக்கால இருக்க காரணம் அந்த எத்தியோப்பியா மந்திரி. முதல் நூற்றாண்டிலே ரட்சிக்கப்பட்ட முதல் கிறிஸ்தவன். ஏன்? அவன் வேதத்தை படிச்சான். விளங்கல. ஆவியானவர் ஒருத்தரை கொடுத்தாரு. பிலிப்பு போய் கூட சேர்ந்துட்டு சுவிசேஷத்தை சொல்றாரு. சொன்ன உடனே சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாரு. அப்படின்னு அவங்க ரதத்துல வாயா மேல வாயான்னு கூட்டிட்டு போய் அங்க ஒரு குளம் இருக்குதே. அப்ப நான் ஞானஸ்நானம் இருக்கு, என்ன தடை? வாங்க. 2 மேல ஏத்துனவர் 2 பேர் கீழே இறங்கி ஞானஸ்நானம் எடுத்த உடனே இவர் ஆவியானவர் கொண்டு போயிட்டாரு மத்த ஊழியத்துக்கு. எத்தியோப்பிய மந்திரி சந்தோஷத்தோடு போனார்னு எழுதப்பட்டிருக்கும். ஞானஸ்நான சத்தியம் பாவத்துக்கு செத்த சந்தோஷத்தோட இந்த உலகத்துல எந்த சந்தோஷமும் கிடையாது. நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய ஆவி ஆத்மா சரத்தை இனி பாவம் என் ஆத்மால வரக்கூடாது, இச்சை வரக்கூடாது, கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது. செல்போனு அந்த தரித்திரத்தை, அந்த பிசாசை நான் இனி பார்த்து அசுத்தத்தை நான் செய்ய மாட்டேன். என் சரீரத்தில் அசுத்தத்துக்கு இடம் கிடையாது. ஒரு தீர்மானம் எடுங்க, உடன்படிக்கை பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த ஞானஸ்நானத்துல ஒரு வல்லம் இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு நம்ம படிச்ச 3வது காரியம். விசுவாசம்ன்றதுக்கு அடையாளம் என்ன? என் மனசாட்சியை நான் அறிக்கை எடுக்கிறேன். பாவத்துக்கு செத்தன் யாருக்கு தெரியும்? அதுக்கு அடையாளம் தான் ஞானஸ்நானம். இதை பரலோகம் பார்க்கிறது. உங்களை உயிரோடு பாவத்தை மன்னித்து உங்களுக்காக உயிரோடு எழுந்திருக்கிற ஆண்டவர் இயேசு பார்க்கிறார். என்னுடைய சரீரமாய சபையில மகன் மகள் என்னோடு இணைந்து கொள்ளுகிறார்கள். எவ்வளவு பாக்கியம். 3வது பிசாசும் பார்க்குது, உலகத்தார் பார்க்கிறாங்க. அதுக்கு தான் ஞானஸ்நானத்தை ரகசியமா எடுக்கக்கூடாதுன்னு சொல்றது. நான் 77 எடுத்தேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ரகசியமாக தான் எடுத்தேன். ஏன்னா அவ்வளோ கட்டுப்பாடு, அப்போ எடுக்க முடியல. அந்த பாஸ்டரே சொன்னார், பரவாயில்ல, பிற்பாடு அதை அறிக்கை பண்ணியிருக்கேன்னாரு. அது ஒரு காலம். மார்க் 16:14 அவிசுவாசம் உள்ளவரில் கடிந்து கொண்டான்னு இருக்குது. பிரியமானவர்களே, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஞானஸ்நானம் ஒரு தேவ நீதி. படிங்க 5. யோவான் ஸ்நானன் சொல்றாரு. அப்பொழுது அனைவரும் பாவங்களை அறிக்கிட்டு ஞானஸ்நானம் எடுங்க. இந்த ரட்சிக்கப்பட்டவங்க ஏன் அதை வெளிப்படுத்த தாமதிக்கிறீங்க? இந்த வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே ஒரு சபைக்கு போயிருந்தேன், கந்தாடன் சபைக்கு. நல்ல கூட்டம், நிறைய சொல்லி அவங்க 7 வசனத்தில் 3 தான் சொன்னாங்க. ஐயா எல்லாத்தையும் நீங்களே சொல்லிருங்க ஐயா, அவங்களுக்கு தயாரில்லைன்ட்டார். எனக்கு நல்ல 2 மணி நேரம் கொடுத்த, 1 மணிக்கு முடிஞ்சது. 10, 11, 12, 1 ஜனங்க பொறுமையாக இருந்தாங்க. ஒரு மோர் தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அப்போது ஒருத்தர் வந்தார், அந்த ஊர் தலைவரா, கோட்டைக்காரா இன்றைக்கி ஒருத்தர் ஐயா வருவார், அந்த ஊருக்காரான்னு தெரில. இவர் ஒருத்தர் வேட்டி சட்டை போட்டு ட்ரம் அடிக்கிறவர் வருவார். அவர் வந்து கோட்டைக்காடா கோட்டை குப்பமா ஒரு பஞ்சாயத்து தலைவரா வந்திருந்தார். அவர் நேராக வந்து கூட்டம் முடிஞ்சோன்னே, ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க, தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னார். நீங்கள் யாருன்னே தெரியல, நீ ஜெபம் பண்ண சொல்லி அந்த பாஸ்டர் இருக்கார், அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்கண்ணே. நான் யார்கிட்டையும் லேசுக்குள்ளே ஜெபம் பண்ண மாட்டேன், அடையாளம் தெரியாமல். நான் ஜெபம் பண்ணக்கூடாதுல்ல. என்னங்க இவ்வளோ பெரிய பிரசங்கம் பண்ணீங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு யோசிக்கிறீங்களே, நீங்கள் ஊழியக்காரர் தானான்னு கேட்டார். என்னடா இது வேறு ஐடியோட தான் தெரியணும் போல். இவர் ஒரு ஸ்ட்ராங்காக பேசுகிறான்னு பார்த்தா, சரி இது ஏதோ ஒரு அரசியல் தலைவர் போல புரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு அவர் போக்கில் தான் பேசணும். சரிங்க, இப்போ உங்களுக்கு ஜெபம் பண்ணணும். நீங்கள் என்ன? நான் தலைவர், அங்கே அதான் அந்த ஊரை சொல்லிட்டு, அங்கே நான் தான் தலைவர். எவ்வளோ நாளாக வந்து போகிறீங்க இந்த சபைக்கு? உங்களை பார்த்ததே இல்லையா? நீங்கள் ரொம்ப நாளாக வரல, அது உண்மைதான். நீங்கள் எவ்வளோ? 1 வருஷம். ஆண்டவர் ஏற்றுக்கிட்டீங்களா? எப்பயும் ஏற்றுக்கிட்டேனே. ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? அது என்னதுன்னு கேட்குறாரு. பார்த்தீங்களா? 1 வருஷம் வந்து போகிறாராம், இயேசு ஏற்றுக்கொண்டாராம், ஆனால் ஞானஸ்நானம் எடுக்கலையாம். ஏங்க அப்படின்னு கேட்டேன். அமைதியாக இருந்தார். கொஞ்சம் மட்டும் சொன்னார்,
நான் சொன்னதை உண்மையாக இருந்திருக்கு பாருங்களேன். ஏன் ஜெபிக்க மாட்டேன்னு சொன்னேன்னு, இப்படி தான் ஒரு ஊரில் ஜெபிச்சேன். அவர் என்ன செஞ்சார், அதுலேருந்தே நான் ஜாக்கிரதை ஆகிட்டேன். மேய்ப்பருக தான் ஜெபிக்கணும் விசுவாசிங்க. நீங்கள் புது ஆத்துமான்றனால ஜெபிக்கிற. நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கண்ணே? ஐயா ஜெபம் பண்ணுங்க, அதையா கேட்குறீங்கன்னாரு. இல்லைங்க நான் ஒரு ஊரில் ஜெபம் பண்ணேன். என்ன நடந்தது? பஞ்சாயத்து தலைவரில் கரெக்டாக கேட்டார். ஒன்றும் இல்லைங்க, என் வியாபாரம் பெறணும், தொழில் பெறணும், ஜெபம் பண்ணுங்கன்னாரு. ஆண்டவரே கஷ்டத்தில் இருக்கார் போல், இவர் ஆசீர்வதிங்க என்ன. முடிஞ்சோடனே என்ன தான் தொழில் பண்ணுங்கட்டேன். சாராய கடை வச்சுருக்கேன்றாரு. சாராய கடை ஆசீர்வாதமாக இருக்குன்னு ஜெபிச்ச பாவி தேவையா இது? விஷயம் தெரியாமல் விசாரிச்சா இப்படித்தான். அதை சொல்கிற அவரு, ஆமாங்க நானும் கடை தான் வச்சுருக்கேன்றாரு. எங்கே கடை வச்சுருக்கேன்? தமிழ்நாட்டில் கடை கிடையாது, புதாருக்குள்ளே வச்சு விற்கிறாராம். புதரில் வச்சு விற்கிறாராம். அது என்னது? கள்ளச்சரக்கு. அது பெருகிறதுக்கு நான் ஆசீர்வதிக்கணுமா? ஏன் வந்து நான் குடிக்கிறேனே? ஐயோ நீங்கள் சொல்கிறது சரியா? ஒழுங்காக பாவத்துக்கு சேர்த்த ஞான்ஸ் நடுங்க. அந்த பாஸ்டர் கூப்பிட்டேன், விக்டர் இங்கே வாங்க தம்பி, இவர் ஞான்ஸ்னா தேர்வு இன்னைக்கு எத்தனை பேர் எடுக்க போகிறாங்க? அன்னைக்கு ஞான்ஸ்னா அவங்க சபையில் ராபோஜனம் கொடுத்துட்டாங்க. ஒரு பையனை எடுக்க வந்தான். ஏன்ப்பா இங்கே ராபோஜனம் எடுக்கல? நான் இப்போ தாங்க 15 வயசு. நீ எப்பயும் எடுத்துருக்கணுமே, உனக்கு நன்மை தீமை தெரியுமே, செல்போன்லாம் பார்க்குறீல்ல, அசுத்தம் தெரியாது, நீ ஏன் தாமதிச்ச? இன்னைக்கு எடுன்னு. சரின்னு எடுத்தான். அவரும் எடுக்கிறன்னு ஒத்துக்கிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் எடுத்தாங்கன்னு தெரியல, 7 பேர் அந்த தொட்டியை சுத்தம் பண்ணிட்டு ஞானஸ்நானம் கொடுக்க போறேன்னாங்க. பிரியமானவர்களே, ஞானஸ்நானம் நம்முடைய மனசாட்சியை அறிக்கை எடுக்கிறது, முழு உலகமும் பார்க்கிறது. 4வது அப்போஸ்தலர் 1:8 அது இல்லாட்டா யோவான் 20:22 பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொன்னார். இங்கே எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? பரிசுத்த ஆவி பெற்றிருக்க அடையாளம் இருக்கும். அடையாளம் அந்நிய பாசை, அதை நான் சொல்ல வரல. ஆனால் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளணும். எதுக்கு? அப்போஸ்தலர் 1:8 1:8 வேணா படிங்க. வெள்ளனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் கடைசி பரியந்தம் என்றார். நான் 76 அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். 77 78 77 ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. 78 சிபிஎம். அப்போ சிபிஎம் போயிட்டு வரேன். அங்கே சண்டே ஸ்கூல் டீச்சர் ஒருத்தருக்காங்க. அப்போ நான் எனக்கு கல்யாணம் ஆகாத வயசு தான். அப்போ நான் என்ன பண்ணேன், அவங்கள பார்த்தோன்னா மரியாதை வந்துச்சு. ஏன்னா சர்ச்சுக்கு எப்படி வராங்க? ஒயிட் அண்ட் ஒயிட்லேருந்து இவங்கள மாதிரி வராங்க. அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட். அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் வேறு. அதனால தான் இங்கே சில பேர் கலர் ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிறாங்க. இந்த ஆள் இதையும் தாளிப்பாருன்னு. இங்கே பாருங்க முக்காடை போட்டு குடிஞ்சிக்கிறத. சண்டே ஸ்கூல் டீச்சர். நீ வெள்ளை போட்டால் தானே பேசுவ, நாங்கள் கலர் போட்டு வந்திருக்கிறோம். அந்த பிஷப் மாதிரி. சரி எப்படியா இருந்துட்டு போங்க. பெண் பிஷப்புகள் அவங்கெல்லாம். ஆங்கிலிக்கன் சர்ச்சில் போனால் உங்களுக்கு பட்டம் கொடுப்பாங்க, இங்கே தரமாட்டாங்க. அங்கே உண்டு, சிஎஸ்சிலலாம் உண்டு, பெண்கள் பாஸ்டமாக ஆகலாம். என்ன முடிய வெட்ட தேவையில்லை, முக்காடு போட்டுக்கிட்டா போதும். அவள் வெள்ளையாக போட்டிருந்தாங்க. அந்த டீச்சர் வந்தாங்க. அங்கே தண்ணி கஷ்டம், மதுரையில் உங்களுக்கு தண்ணி கஷ்டம் தெரியும். அந்த பக்கத்தில் அது ஊர் பக்கங்கள்லாம் கான் இப்படி போட்டிருப்பார். காமராஜர் முதலமைச்சர் வந்து போட்ட கான். அப்போ ஆற்றுல இருந்து தண்ணி வருது, குடிக்கிறதுக்கு போகிறாங்க. நான் அந்த பக்கம் ஸ்கூல் முடிஞ்சு வாரேன். அதை ஸ்கூல் முடிஞ்சில்லை, காலேஜ் போயிட்டு வாரேன். விருதுலேருந்து வந்துட்டு இருக்கேன். அங்கே குழாய்கிட்ட பார்க்குறேன், இவங்களை எங்கேயோ பார்த்தமா இருக்கேன். கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இவங்க சண்டே ஸ்கூல் டீச்சரு அப்படின்ட்டு அவங்ககிட்ட போய், அப்படியெல்லாம் எமோஷனல் வயசு தானே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவான். ஆசையாக நம்ம ஒரு சக விசுவாசியை பார்க்குறோமே அப்படின்னு. அவங்க என்னை கவனிக்கலை. இவன் என்றால் எவனோ இருக்கான்னு போயிட்டாங்க. தண்ணி கான்கிட்ட போனாங்க குடத்தை தூக்கிட்டு. அது வந்து வெங்கல குடம், பித்தளை குடம். அங்கே வரிசையில் கொஞ்ச நேரத்துக்குள்ளே சண்டை வந்துச்சு. குடத்தை டமால் டுமால் இடிக்கிறாங்க. நின்று வேடிக்கை பார்க்குறேன். அப்புறம் அந்த டீச்சர் பேசுனாங்க பாருங்க, ஒரு அந்நிய பாசை. அப்பா, சபையில் பேசுனாங்களே ஒரு அந்நிய பாசை. இது பிசாசு கூட தெரியாத அந்நிய பாசை. நீங்கள் அந்த பாசையை எந்த யூனிவர்சிட்டிலையும் படிக்க முடியாது. நீங்கள் பேசுகிறீங்களோ அந்நிய பாசை பேசுனா பிசாசு ஏமாந்துடலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியாது. அவனும் அந்நிய பாசை பேசுவான், அது அடையாளம். ஆனால் வல்லமை என்னது தெரியுமா? பரிசுத்தம். நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம். மல்கியாவில் படிக்கும். ஆவியானவர் எது கொடுக்கப்படுறாரு? நீங்கள் பலன் அடைகிறது. சண்டை போடுறதுக்கு இல்லை, மன்னிக்கிறதுக்கு ஒரு பலன் வேணும், சகிக்கிறதுக்கு ஒரு பலன் வேணும். 1 கொரிந்தியர் 13 சகலத்தையும் தாங்கும், என்ன செய்யும்? சகிக்கும். அப்புறம்
இருமாப்பு இருக்காது. அந்த எல்லாம் உங்ககிட்ட இருக்கா? இதுதான் ஆவியானுடைய நிறைவு. ஆவியானவர் வந்து இதெல்லாம் நம்மகிட்ட இல்லன்னு தானே இயேசு கொடுத்தாரு. இயேசு பரலோகத்துக்கு போய் பிதாவிட்ட கேட்டு வாங்கி கொடுத்த முதல் வரம் பரிசுத்த ஆவியானவர். எது கொடுக்கப்பட்டிருக்காரு? தேவ அன்பு. ரோமர் 5:5. தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில், ஏன்னா இங்கே தான் இச்சையின் பிறப்பிடம். இங்க ஆவியானவர் ஊற்றிட்டா ஆத்மாவும் சரீரமும் பரிசுத்தம். அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதனால தான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுங்கள். எபேசியர் 4:30 அந்த சபை அந்த ஆதி அன்பை விட்டுருச்சு. பெந்தெகோஸ்து அனுபவம் இருக்குதுங்க. பெந்தெகோஸ்து அனுபவம் முதல் நூற்றாண்டுல எல்லா சபையும் பெந்தெகோஸ்து சபை தான். ஆசியாவில் உள்ள 7 சபை வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் அப்படி தானே வருது. நீங்கள் படிச்சுக்கலாம். முத சபை என்ன? எபேசு சபைக்கு தான் பேசுறாரு. அங்கே என்ன சொல்லியிருக்காரு? 4ஆம் வசனம் வெளிப்படுத்தல் 2:4. ஆனாலும் கமா அது என்ன? ஆதியில கொண்டிருந்த அன்பு. ரட்சிக்கப்பட்ட புதுசுல நீங்க எல்லாரையும் நேசிப்பீங்க, எல்லாரையும் மன்னிப்பீங்க. யார் ஒருத்தரை கொடுத்தாலும் நான் இயேசுடைய பிள்ளை, நான் பரிசாய் பெற்றிருக்கிறேன், நான் சத்தியத்தில் நடக்கணும். அந்த வைராக்கியம் போக போக இருக்கா சுதா? பவானி சிஸ்டர் இருக்குதா? காலம் செல்ல செல்ல பழைய ஜென்ம மனுஷன் வாரானா? வரக்கூடாது. வரும் வரும். அந்நிய பேச இங்கிட்டு பேசிக்கிட்டு இருப்போம். அதுக்கு தான் அந்த பலன் என்னவா? எருசலேம், யூதேயா, சமாரியா. அப்போஸ்தலர் 1:8 அப்போ அந்த சபையுடைய தோல்வியை பவுல் எப்படி எழுதுறாருன்னா, எபேசியர் 4:30 சொல்றாரு, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாங்க. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தில் இங்கே நிறைஞ்சிட்டு வீட்டில் போய் அக்கப்போர் பண்ணா சண்டை போட்டுட்டு மன்னிக்காம. முதல் நூற்றாண்டு சபை மன்னிக்கல. எபே சபை நம்பர் 1 சிபிஎம் சபை மாதிரி உபதேசம். அப்போஸ்தலர் இவங்க தான் சரியான ஊழியக்காரன். அந்த ஐக்கியம் அவங்க சொல்லும்போது பாருங்க, நாங்க மேலான உபதேசம். அப்ப மற்ற சபையெல்லாம் கீழான உபதேசமா? பெருமை. எல்லாம் சரி. அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டு தான். லூக்கா 18 ஒரு பரிசேயன் போய் தேவாலயத்தை ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் வாரத்தை 2 தடவை உபவாசிக்கிறேன். இங்கே எத்தனை பேர் அப்படி இருக்கீங்களோ? தசமம் கரெக்டாக கொடுக்குறேன் எல்லாம் சொல்லிட்டு அந்த பாவி வெளியே இருக்கான ஆலயத்துக்கு வெளியே அவனை போல நான் இல்லைன்னா ஒப்பிட்டு பார்க்குறான். சுயநீதி. தனக்குள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கர்த்தர் இருதயத்தை அறிகிறவர். யோவான்ல படிக்கிற மனுஷருக்குள் இருக்கிறதை அவர் அறிகிறவர். அவர் என்ன பண்ணிட்டாரு? இவன் ஜெபம் பண்ண தொடங்கின உடனே இவன் ஜெபத்தை கேட்க முடியாம ஆலயத்தில் இருக்கிற கர்த்தர் வெளியே ஓடிட்டாரு. அருவருப்பான ஜெபம். இன்னைக்கு பெந்தெகோஸ்துக்காரங்க நம்ம ஜாக்கிரதையா ஜெபிக்கணும். வாழ்க்கையில அடையாளத்தை வச்சுக்கிட்டு ஜெபிக்கணும். மனப்பூர்வமா ஜெபிக்கணும். மற்றவங்களை மன்னிக்கிற மாதிரி ஜெபிக்கணும். சகிக்கிற மாதிரி ஜெபிக்கணும். சிலுவை சுமக்கிறவங்களா ஜெபிக்கணும். ஜெபன்னா மணிக்கணக்கா ஜெபிச்சுட்டா கர்த்தர் கேட்பாரா? யாரே ஏமாத்தி கொண்டிருக்கோம். அவன் ஜெபிச்சான். அவன் சொன்னது பொய் இல்லையே. தசமம் கரெக்டா கொடுத்துருக்கிறான். வாரத்தில் 2 தடவை உபவாசம் இருந்திருக்கான். ஜெபம் பண்ண தவறல. ஆலயத்தில் அவன் பைபிள் வித்தகன். பரிசேயனும் பைபிள்ல வித்தகன். அது பயன் இல்லை. ஆண்டவர் எப்பா உன் ஜெபத்தை கேட்க என்னால புழுக்கமா இருக்குன்னு வெளியே ஓடிட்டாரு. அங்க பாவி கிட்ட போய் நின்றுட்டாரு. அவன் அல்ல, இவனே நீதிமானா வீட்டுக்கு போனானா. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. அதற்கு ஏற்றபடி தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் வருமானால் கிறிஸ்துவின் அன்பு தான். கிறிஸ்துவின் சுவாபம். கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 8 படிக்கிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியை பெறாதவங்க பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பாவ உலகத்தில் பரிசுத்தமா வாழ முடியாது. அன்பு குறைச்சலா தான் வாழ முடியும். யாரையும் மன்னிக்க முடியாது, சகிக்க முடியாது. இயல்பாவே நமக்கு ஒரு ஜென்ம சுவாபம் இருக்கும். அதை சாகடிக்கணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பவுல் சொல்றார், முதல் நூற்றாண்டிலே முதல் ஸ்தாபித்த பெந்தெகோஸ்து சபை கலாத்தி சபை. ஆனா அந்த சபை தான் கிருபையை இழந்த சபை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். அங்கே அந்த சபையை பார்த்து பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். 24 வசனம். ரொம்ப பாஸ்டிங் போல, பாவம் சத்தம் வரமாட்டேங்க. தொண்டை இருக்கிருச்சா? கிச்சு கிச்சின்னு வருதா? கிச்சு கிச்சின்னு ஒரு மிட்டாய் சாப்பிட்றாங்களே, டிவியில் காட்டுறானே, அந்த மிட்டாயை போட்டு வந்துட வேண்டியதானே. ஏன் இப்போ சண்டை மற்றவங்க யாரும் பைபிள் படிக்கக்கூடாதா? என்ன இப்படி சிரிக்கிறீங்க? ஏன் சுதா தான் படிக்கணுமா? இத்தனை வாய் இருக்குல்ல. இப்போ மிட்டாய் இந்த காலையுமே இடிஞ்சிடும். அதை கேட்க தான் செய்வேன். ஏன் சுதா தான் படிக்கணும்? மற்றவங்க படிங்க.
இப்போ எப்படி இந்த சத்தம் வந்துச்சு? இது அதை விட பெரிய சத்தமாச்சே. எம்பட கையில சத்தம் பெரிய சத்தமாச்சே. கடல்ல கூப்பிடுறீங்களா? மைக் வச்சா கூப்பிடுறீங்க. யோ வாயா அப்படின்றீங்களா? எப்படி? அந்த பக்கம் போகாத ஐயா, யாரா இங்கே தான் இருக்குன்னு கூப்பிடுறீங்களா? எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவினுடையவர்கள்னா கிறிஸ்துவை உடையவர்கள் அல்ல. மோடி கிறிஸ்துவை உடையவர் தெரியுமா? அவர் வீட்டில் இயேசுநாதர் படம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? ஸ்டாலின் ஐயா வீட்டில் இருக்க இயேசுநாதர் படம் தெரியுமா? எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்கேன். சாத்தூர் சிவாசிலாம் நாடார் கடையில் ஹோட்டலில் இயேசுநாதர் படம் வச்சிருப்பாரு. ஐயர் வீட்டில் இயேசுநாதர் படம் இருக்கும். ஏன்னா அப்போ தான் சாப்பிட வருவாங்கன்னு. வியாபார தந்திரம். அப்போ கிறிஸ்துவை உடையவர்கள் அல்ல, கிறிஸ்துவினுடையவர்கள். நான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் கிறிஸ்துவ சொந்தமா இருந்தா, கிறிஸ்துவினுடையவர், அவருக்கு பிலாங்ஸ் டு கிரைஸ்ட் சொந்தமா இருந்தா, என் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறேன். அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்னைக்கு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டாரோ நான் அனுதினமும் சாகிறேன்னார். கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். அதான் நீங்க பாடுனீங்க பாட்டு, கிறிஸ்து வாழ்கிறாரு வாழ்கிறாரு நான் சாகுறேன்னு. கடைசி ஆயிடுச்சு. உலகமுங்க போய் சுவிசேஷம் அறிவிங்க. நீங்க செய்கிறீங்களா என்னன்னு உங்க மேய்ப்பருக்கு தான் தெரியும். நீங்க அவர்கிட்ட கணக்கு கொடுங்க. ஆனா ஒரு போதும் நான் சொல்றேன், சுவிசேஷம் அறிவிக்காவிடில் ஐயோ ஜாக்கிரதை. நீங்க எவ்வளவுதான் ரசிக்கப்பட்டிருக்கலாம், பரிசாயப்பட்டிருக்கலாம், ஞானசனம் எடுத்துக்கலாம், சபையில ரொம்ப பயனா இருக்கலாம், பிரியாணி கிண்டலாம், ட்ரம் அடிக்கலாம், நான் போதிக்கலாம். ஆனா இயேசுவை உலகத்துக்கு கொடுக்க தவறுனா தவறாதீங்க. இயேசு உலகத்தை சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லி முடிப்பேன். இதுல 7 வார்த்தை இருக்கு, உங்களுக்கு 40க்குள்ள கொடுக்கணும். கடைசி அவர் சொன்ன வார்த்தை, உலகத்தின் முடிவிருந்து சதா காலம் உங்களோடு கூட இருக்கன்னு வாக்களித்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். யார் கைவிட்டாலும், எங்கள் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, நான் பிராயத்தில் இருக்கும்போது இயேசுக்கு அடுத்து எங்கள் அம்மா தான் எனக்கு உலகம்னு இருந்த காலம், அந்த வயசு அப்படி. அப்போது நான் என்ன சொல்லுவேன், ஏம்மா நீங்கள் நான் ரொம்ப நாள் இருக்க வரைக்கும் நீங்கள் இருப்பீங்களா? அறியாமல் கேட்கும்போது, யார் உன்னை நான் விட்டுட்டு எப்படி போவேன், நீ தான் எனக்கு உலகம்னு வாங்க. உடனே எங்கள் அம்மா தான் உலகம் நினைச்சேன். நீ கவலைப்படாத, நல்லா படி, நாங்கள் படித்தேன், வேலைக்கு நாங்கள் போனேன், கல்யாணம். ஆனால் இப்போ எங்கள் அம்மா இல்லையே. நான் உனக்காக தான் இருக்கிறேன் உனக்காக தான் இருக்கேன்னு சொன்னேன், எங்கள் அம்மா இல்லையே. அந்த இடத்த நிரப்புனது ஆண்டவர் இயேசு. எல்சடாய். எந்த உறவு அத்து போனாலும், கணவனுக்கு மனைவியோ, மனைவி கனவு, பெத்தவங்களுக்கு பிள்ளையோ, பிள்ளைகளுக்கு உறவோ, பங்காளியோ, யார் கைவிட்டாலும் உண்மை கைவிடாத ஒருவர் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். எங்க அப்பா இல்லை, அவர் வச்சுட்டு போன சொத்து இருந்தது, அவர் இல்லையே. எங்க அம்மா இல்லை, உறவுகள் அநேகர் போயிட்டாங்க, நிறைய பேர் போயிட்டாங்க. எங்களுடைய சொந்த அண்ணி என்னோட சின்ன வயசு, அவங்க போயிட்டாங்க. நான் இருக்கிறேன். நான் எப்போ போகணும்? ஆனால் ஒன்று, இந்த பூமியில் உயிரிழக்க மட்டும் இனி நித்தியத்திலும் எனக்காய் ஒருவர் இருக்கிறார். அவர் உலகத்தின் முடிவு, இந்த உலகம் முடிஞ்சாலும் நான் உங்களோட கூட இருக்கேன்னு சொன்னவர் இருக்கிறார். ஒரு சம்பவத்தை சொல்லி முடிப்பேன். சிலுவையில் இயேசு அரைஞ்ச காட்சியை ஒருத்தர் வரைஞ்சார் இங்கிலாந்தில். ரெம்பிரான்டின் அப்படின்ற ஒரு ஓவியர். இயேசு சிலுவையில் இருக்காரு, கீழே ஒரு அம்மா இருக்கா, மரியாள், மகதலேன் மரியாள், அப்புறம் சீசர் யோவான், அந்த போர்ச்சியவர்கள் எல்லாம் நிற்கிறாங்க. படம் நல்லா இருக்காரு. அந்த படத்தை காட்சியில் வைக்கிறாரு. கண்காட்சியில் வச்சபோது எல்லாரும் பார்க்குறாங்க, ரெம்பிரான்டின் வரைஞ்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும், என்ன தத்ரூபமாக வரைஞ்சிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பிக்சர்களை காலண்டர்லாம். ஏன் காலண்டரே காணாது, அங்கே இருக்குது, அதில் படம் இருக்கும் பாருங்க. அந்த பூவை பார்த்தா ஒரிஜினல் பூ மாதிரியே இருக்கும் அந்த படம். அப்படி இப்போது அவ்வளோ லித்தோ அப்செட்டாக அவ்வளோ லேட்டஸ்ட் ஆயிடுச்சு டெக்னாலஜி. அப்படியே தத்ரூபமாக ஆள் இருக்கிற மாதிரியே இருக்கும். அது மாதிரி அவன் வரைஞ்சிருந்தார். உடனே எல்லாம் வாழ்த்திட்டு போகிறாங்க. அப்போ அதில் ரொம்ப நுணுக்கம் தெரிஞ்ச பையன் ஒரு ஆள், ஏங்க இதில் எல்லாரும் அவங்க அம்மா அழுகிற மாதிரி இருக்குது, யோவான் கலக்கத்தோடு இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. ஆமாம், சம்மந்தம் இல்லாமல் ஒரு வாலிபன், ஏசு வயசுக்கு ஒருத்தர் நிற்கிறான், அவர் 33 வயசில் சாகுறாரு. ஒரு வாலிபன் 30-35 வயசு இருக்கும் போல, அவரை ஏன் அதில் வரைஞ்சிருக்கீங்க? அவர் அப்படியே கண்ணீரோட அப்படியே கலக்கமாக நிற்கிறாரு. அவர் யாருங்க? நீ உங்கள் பிக்சரில் வித்தியாசமாக இருக்குது, இது வரைக்கும் நான் அப்படி ஒரு காட்சி நாங்கள் பார்க்கலையே. அப்போ அதை வரைஞ்ச ரெம்பிரான்டின் சொன்னாராம், அது வேற யாரும் அல்ல, அந்த வாலிபன் நான் தான் நாராம். ஏன்னா அந்த படத்தை வரையும் போதே அவருக்கு இயேசு எனக்காக மரிச்சான்ற வார்த்தை பேசப்பட்டவனு இயேசுக்கு தன் வாழ்க்கை அர்ப்பணிச்சிட்டாராம். தன்னையும் அந்த படத்தில் வரைஞ்சிட்டாராம். இந்த சிலுவையில் போன இயேசுக்கு காரணம் என் பாவம் தான். ஒத்துக்கிட்டாரு, மனம் திரும்பினாரு, ரட்சிக்கப்பட்டாரு, ஒரு சுவிசேஷனா லண்டன் அசைத்தாரு. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்ய போறீங்க? உங்கள் பாவங்களை அவர் மன்னித்திருக்க. ஒரு வசனத்தை வாசித்து 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வாசித்து முடிங்க. உங்களுக்காக மரித்த இயேசுக்காக நீங்கள் என்ன செய்ய போறீங்க? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். உங்களுக்காக ஒருத்தர் மரித்தார் அறிக்கைடுறீங்க. 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் வாசித்து முடிங்க.
கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும். நல்லா யோசிங்க. பிழைத்திருக்கிறது யாரு? கிறிஸ்துவினால் பிழைத்திருக்க நானும் நீங்களும். நமக்காக வாழாமல் நமக்காக மரித்து எழுந்தவருக்காக இருக்கணும். ஒப்பு கொடுக்குறீங்களா? கண்களை மூடுறீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் சரண்டர் ஆகிக்கோங்க. ஒப்பு கொடுங்க. அப்புறம் நீங்கள் ஞானஸ்நானம் மற்ற காரியங்கள் இருக்குது, மற்ற காட்சிகளாக இருக்குது. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். இருக்கா? ஜீவனின் அதிபதியே. முழங்கால் போடுறப்ப முழங்கால் போட்டு ஒப்பு கொடுங்க. ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. தயவுசெய்து உட்காருவோம். இப்பொழுது காணிக்கை பாடலை பாடுவதற்கு மிஸ்டர் சந்திரசேகரும் சேகர் வருவாங்க. அப்பொழுது கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்துவோம். பிற்பாடு ஞானஸ்தான பிறகு தங்களுடைய சாட்சிகளை சொல்லுவாங்க.